ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் உலக நாடுகளில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜூலை 3ஆம் தேதி அதிகாலை உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதால் நகரின் பல பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தற்போது வெளியாகியுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 91 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாக கூடும் என அஞ்சப்படுகிறது. ஒரே இரவில் 496 ட்ரோன்களும் 74 ஏவுகணைகளும் ஏவப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இதனால் குடியிருப்பு கட்டிடங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பல முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. இதுவரை 130க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் இரவு முழுவதும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பலர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டாலும் சில இடங்களில் மீட்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. இந்த தாக்குதலுக்கு பதிலளித்துள்ள உக்ரைன் அதிபர், ரஷ்யா பொதுமக்கள் வாழும் பகுதிகளையே குறிவைத்து தாக்குகிறது. உலக நாடுகள் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு உதவிகளை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மறுபுறம் ரஷ்யா தரப்பு இந்த தாக்குதல் உக்ரைனின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இலக்குகளை குறிவைத்தே நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல உலக நாடுகள் பொதுமக்கள் உயிரிழப்புக்கு ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளன. ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான எதிர்பார்ப்பு இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது.